படிக்கலன்னா அது என்ன அர்த்தம்? ஏன்னு சொல்றேன், படம் போடும். படிச்சிருக்கீங்க தானே? ஆமா. அப்புறம் எப்படி சொல்லலாம்? படிச்சிருக்கேன் படிக்கலன்னா அது என்ன அர்த்தம்? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்க இப்படி எல்லாம் கை காட்டக்கூடாது. நான் ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் ஸ்ட்ரைக் ஒன். தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு காப்பாத்துறது ஆம்பளை தனம்னா நான் ஆம்பளை தான். வணக்கம் மை டே ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 2 அண்ட் எபிசோட் 3 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேம் பிளான் போட்டுருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய திவாகர் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்கோம். நாளைக்கு வேற ரெண்டு பேரை டார்கெட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து ரம்யா ஜோட்ட கேட்க, அதுக்கு ரம்யா ஜோ வந்து வேணாம் ஆளெல்லாம் மாற்ற வேணாம், அவங்க ரெண்டு பேரையே இன்னைக்கும் டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் அவங்க ரெண்டு பேரையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க. இவ வந்து ஓகே நம்ம இப்ப இப்படி பண்ணிக்கலாம், நாளைக்கு நம்ம இன்னைக்கு பண்ணவங்களே பண்ணலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புதுசா ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் நேத்தே வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கான பவரையும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு உண்டான ரூல்ஸையும் பிரிச்சு சொல்லிட்டார் இல்லையா. இதுக்கப்புறம் டான் 8 மணிக்கு வேக்கப் சாங்லாம் வராது. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அலாரம் அடிச்சிருவோம். அந்த அலாரம் சவுண்டை கேட்ட உடனே எல்லாரும் எந்திச்சு வந்துடணும். ஆனா இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்ப எந்திச்சு வர்றாங்களோ எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் வேக்கப் சாங் போடுவோம். ஏன் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ், அவனு இதுக்கான ஆக்சஸே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இன்னைக்கு 8 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எந்திச்சிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே பிரவீன் காந்தி காலைல 5 மணிக்கு எந்திச்சிட்டாப்ல. நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன். சரி, பிரவீன் காந்தி 5 மணிக்கு எந்திச்சதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரவீன் காந்தி வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டை சார்ந்தவர் இல்லையா. சோ அவர் வந்து 5 மணிக்கே எந்திச்சதுனால எனக்கு காலங்காத்தாலேயே டீ குடிச்சாகணும்னு சொல்லிட்டு மனுஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனா இன்னொரு பக்கம் சுபிக்ஷா ரம்யா ஜோல என்ன சொல்றாங்கன்னா, இது நமக்கு கிடைச்ச பவர், இந்த பவரை யூஸ் பண்ணி தூங்குவோம், நம்ம எல்லாரும் வெளியே போயிட்டோம்னா மறுபடியும் வந்து தூங்க முடியாது, சோ பவரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்ல, இல்ல எல்லாரும் வெளியே வாங்க, வெளியே வந்தா தான் ஸ்டவ் ஆன் ஆகும், அதுல தான் டீ போட்டு குடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் சொல்லுன்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. சரி இப்போ எனக்கு மட்டும் டீ போட சொல்லுங்க, அப்ப நாங்க தூங்க முடியாது. அடுத்து இதுல வர ரம்யா ஜோ சொல்றாங்க, அந்த பிரவீன் காந்திக்கு வயசு ஆயிடுச்சுல, எப்படி 50 வயசுக்கு மேல இருக்குமா, அதனால தான் காலங்காத்தாலே எந்திரறப்பல, நமக்குலாம் 8 ஹவர் ஸ்லீப் வேணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வேற இந்த கேமை எப்படியாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டீம் ஆட்களே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இது ஒரு பயங்கரமான காம்போவா இருக்கு. சுபிக்ஷா அண்ட் ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஆப்பரன் டீமை டார்ச்சர் பண்றோம், நாங்க டார்கெட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஆடியன்ஸ் உடைய வெறுப்பை தான் சம்பாதிக்க போற மாதிரி தெரியுது. கேமை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நமக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் ஒரு வழியா பேசிச்சு எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங்க போட்டு விட்டாப்ல. எல்லாரும் வந்து ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு ரம்யா ஜோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பயங்கரமா கண்டென்ட் பண்றோம், எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு கண்டென்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி காலையிலேயே தண்ணியை வச்சு கண்டென்ட் ஆரம்பிச்சாங்க. அதாவது நேத்து சபரி சொல்லியிருப்பாரு போல இருக்கு, ஆளுக்கு 8 லிட்டர் பா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8 லிட்டரை வந்து ரம்யா ஜோவும் யூஸ் பண்ணலையா, சுபிக்ஷாவும் யூஸ் பண்ணலையா, டுசாரும் யூஸ் பண்ணலையா. உடனே 3 பேரும் கிளம்பி வந்து ரம்யா கேட்கறாங்க, அதாவது நேத்து 8 லிட்டர் கொடுக்குறேன்னு சொன்னலப்பா, அந்த 8 லிட்டர் நாங்க 3 பேருமே யூஸ் பண்ணல, சோ கணக்கு பண்ணி 24 லிட்டரை எடுத்து கொடுப்பான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏமா நேத்து யூஸ் பண்ண சொன்ன நேத்து யூஸ் பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து கேட்கறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியாது, நேத்து நான் யூஸ் பண்ணல இன்னைக்கு கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏமா நீ யூஸ் பண்ணலன்றதுக்காக யாருமே யூஸ் பண்ணாம இருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு அர்ஜென்ட்டுக்கு அவன் எடுத்துட்டு போக தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் கடைசி வரைக்கும் ரம்யாக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா ஒருத்தங்களும் 8 லிட்டர் மேல தண்ணியே யூஸ் பண்ணல நீங்க சொல்றீங்களா? இப்படி ஒரு பக்கம் காலங்காத்தாலேயே ரம்யா ஜோ தண்ணியை வச்சு ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் வியானா நான் மட்டும் என்ன ஜொம்பையா நானும் கண்டென்ட் கொடுப்பேன்ல அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்னு சொல்ல வந்தாங்க. அந்த நேரத்துல பிரவீன் 1 நிமிஷமா அப்படின்னு சொல்லி திருப்பிட்டாப்லையா. அது எப்படி நான் பேச வரும்போது நீ 1 நிமிஷம்னு சொல்லலாம், இப்படிதான் அப்புறம் பேச வந்து நீ மூஞ்சி இப்படிலாம் திருப்பிட்டு போறிய, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ ஒரு மனுஷன் மச்சி நான் பேச வந்தேன்ல, நீ என் மூஞ்ச பார்த்து பேசணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே அப்படியாமா சரி இருமா மூஞ்ச பார்த்து பேச வரேன்னு சொல்லிட்டு பிரவீன் வரும்போது இப்ப நான் மூஞ்சி திருப்பிட்டு போவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இப்ப தெரியுதா நீ பண்ணது எப்படி இருக்குன்னு, இப்ப தெரியுதா அந்த வழி அப்படிங்கிற மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பேர் அப்படி விட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்ல. இல்ல
வீட்டுல இருக்கிற 50 பேரும் இப்படி இருந்தா நாங்க என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரகமா இருக்காங்க. ஓகே ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இதுல ஒரு விஷயத்தை ஒரு தடவை பண்ணி விட்டுட்டா பரவாயில்ல, அதையே நான் மறுபடியும் பண்றேன், அதுலயும் கியூட்னஸ் வேற கலந்தடிச்சு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் எந்த ரகத்துல சேர்க்கிறதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஜாலியா இருக்கு. இதுல வேற இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நைட்லயே பிரவீனுக்கு திவாகருக்கும் ஒரு பயங்கரமான பிரம்மாண்ட சண்டை நடந்துச்சு இல்லையா? யாருடைய கொரட்டை பெரிய கொரட்டை, யாருடைய கொரட்டை ஃபர்ஸ்ட் கொரட்டை அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு வச்சிருந்தாங்கல்ல. அந்த சண்டையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு திவாகர் இப்ப களத்துல இறங்குறாப்ல. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அந்த புள்ள உன்னை மதிச்சு பேச வருது, ஆனா நீ வந்துட்டு அதை கண்டுக்காம ஒரு மாதிரி பண்ணி விட்டுறியா, நோஸ் கட் பண்ணி விட்டுறியா, அதனால அந்த புள்ள ஃபீல் பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமா ஆமா பெண்களுக்கு ஒண்ணுனா உடனே திவாகர் கிளம்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு சப்போர்ட்டா யார் வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி. ஏன்னா இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாயிருக்கு. அந்த டீம்ல மொத்தம் 3 பேர். அந்த 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திவாகர், நம்ம கலையரசன், இன்னொன்னு நம்ம பார்வதி. இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்கி வச்சிருக்கிறதுனாலயே வீட்டில் இருக்கிற எவனாலையும் எதுவுமே பண்ண முடியல. திவாகர் கொண்டுனா உடனே பார்வதி ஐயம் ஆஜர் ஹே, ஐ சப்போர்ட் ஹே அப்படின்னு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் கலையரசன் ஐயம் பூஜை ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதனாலேயே இந்த 3 கிரிஞ்சு அவெஞ்சர்ஸ் எவனாலையும் எதுவும் பண்ணவே முடியல. ஆக்சுவலா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒன் ஆஃப் தி பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேணாம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாப்ல. வேலை வாங்குறது தானே தவிர்த்து அவங்களை கொத்தடிமையா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இப்போ அரோரா என்ன பண்றாங்க, திவாகரை கொட்டு வந்து இங்க இருக்கிற பெட்ஷீட்டு பில்லோலாம் வந்து மடிச்சு வைங்க, அதெல்லாம் தட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே திவாகர் என்ன பண்றாப்புல அதெல்லாம் எடுத்து மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி போய் பார்வதியை கூட்டுவாங்க அப்படின்னு உடனே இருமா இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கூட உட்காந்துருக்க ரம்யா ஜோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணு, எக்ஸ்ட்ராவெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுறாங்க. பார்வை கூட்டிடுவாங்க. இந்த வேலையை முடிச்சுக்கிறேன், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க நிறுத்துருங்கன்னா நீங்க நிறுத்தணும். அந்த திவாகரை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் அதை சீரியஸாலாம் எடுத்துக்கலாம். அந்த மனுஷன் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் போகும்போது கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதான் அந்த புள்ள அரோரா வந்து கேட்டு சிரிக்கவும் செஞ்சிருச்சு. ஆனா ரம்யா ஜோதா இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்காங்க இல்லையா, எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்குதோ அதை வச்சு நான் பயங்கரமான கண்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த புள்ளட்ட கேட்குறாங்க, கண்ட்ரி ப்ரூட்ஸ்னா என்ன அர்த்தம், முட்டாள் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படிதானா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வெளியே வந்து அதை எப்படி நீங்க கண்ட்ரி ப்ரூட்ஸ்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாப்புல, நான் வேற யாரையும் சொல்லலாமா, என்ன நானே சொல்லிக்கிட்டு, நீ என்னதான் சொன்ன, நீ யாரை சொன்ன எம்மா அதான் என்ன நானே சொல்லிக்கிட்டேன்னு சொல்றேன்மா, அப்புறம் கேட்குற நீ யாரை சொன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரே தான் சொல்லிக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நீ நீயே சொல்லிக்கிறன்னா தனியா போய் சொல்லு, உனக்குள்ள சொல்லிக்கும், அதுக்கு அங்க வச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி வாலண்டராவே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. வேலை சொன்னது இவளும் நானும் சொன்னீங்க, யாரும் அந்த மாதிரி சொன்னீங்க, உங்களெல்லாம் சொல்லவே இல்லை. இதுல வேற ரம்யா ஜோ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளியே எனக்கு குடும்பம் சரியா அமையல, அதனால ஒரு குடும்பத்தை தேடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இப்படிதான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா, காலையிலே எஞ்சி தண்ணிக்கு சண்டை கண்ட்ரி ப்ரூட்ஸுக்கு ஒரு சண்டை எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்களான்னு சத்தியமா தெரியல. இந்த வீட்டுல இருந்தா நான் எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்குது, எல்லாரோடையும் நான் காலையில ஏஞ்சி உடனே சாப்பிடுறேன். இதுல வேற காலையிலேயே பிரவீனுக்கும் வியானாக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது வாலண்டர் நம்ம திவாகர் மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உசுப்பேத்தி விட்டார் இல்லையா. இப்ப திவாகர் மாட்டின உடனே மாட்டினியாடா பம்பரக்கரண மண்டையா, இப்ப நான் உள்ள வரண்டா இது ஏன்டான்றா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் உள்ள வந்தாப்ல. பிரவீன் உள்ள வந்தோடனே அந்த ஸ்ட்ராங் டீம்ல கூடிய பார்வதி வருவாங்களா இல்லையா, அவங்க வந்து இங்கே பாரு பிரவீன் இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீ உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இல்லம்மா காலையில பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசினாப்ல. இப்போ அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறா கண்ட்ரி ப்ரூட்ஸ்லாம் சொல்றாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் டாபிக் நீங்க வந்து இது பண்ணாதீங்க, நீங்க மறுபடியும் டாபிக் உள்ள வாங்க, யாரை பார்த்து கண்ட்ரி ப்ரூட்ஸ்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ரம்யா ஜி ஒரு பக்கம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரி ப்ரூட்ஸ்னா அது என்ன அர்த்தம், என்ன நான் சொல்லிட்டு வந்தேன்டா. இதுல நம்ம கிருமி நம்ம கெமி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படா எங்கடா சண்டை வரும், எவன்டா எந்த வார்த்தையை விடுவான், நம்ம உடனே உள்ள பூந்தரலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப வரப்பிரசாதமா திவாகரே மாட்டிருக்காப்லன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்த உடனே இங்க பாருமா நீ உள்ள வராத அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாப்ல. உள்ள வராத நீ எப்படி சொல்லலாம்,
இது ஹவுஸ்மேட்ஸ், நான் வந்து ஒரு ஹவுஸ்மேட்ஸ், நான் உள்ள வருவேன், உள்ள வரக்கூடாது நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு மறுபடியும் அவங்க ஒரு பக்கம் கண்ணன் பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் எங்க எவன் வார்த்தையை விடுவான், எவன் கூட சண்டை போடுவான், நம்ம உடனே உள்ள பூரலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. எங்க சண்டை வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போய் மூக்க நுழைச்சிடுறாங்க. கடைசியா நம்ம அரரா புள்ள வந்துச்சிங்க பாருங்க. திவாகர் நீங்க சொன்னீங்கல்ல, அது எனக்கு அஃபண்ட் ஆகல, ஆனா அவங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு. அப்படி அஃபண்ட் ஆனதுனால அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சாரியை சொல்லிருங்களா அப்படின்னு சொன்ன உடனே திவாகர் ஓகேமா சாரிமா அப்படின்ட்டு சாரி உடனே சொல்லிட்டான். சாரி ரியலைஸ் பண்ணி சொன்ன மாதிரி தெரியலையே, நீ சொன்ன மாதிரி ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல, ஒழுங்கா சாரி கேளு அப்படின்னு. இருமா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கிறேன், சாரிமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணியும் சாரி கேட்டாப்ல. சரி ரைட்டு முடிஞ்சு போச்சா, நீ கேட்டது அம்புட்டும் கிடைச்சிருச்சா, கிளம்புங்கடா முடிங்கடா அப்படின்னு சொன்னா நம்ம ரம்யா ஜோ அது எப்படி சீக்கிரமா கண்டென்ட் முடிப்பேன், நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற பேர்ல. அதாவது இவர் ஒரு பிரச்சனை வந்தாருன்னா அடுத்தவங்க யாரும் உள்ள வரக்கூடாதான், ஆனா அடுத்தவங்க பிரச்சனையில மட்டும் இவர் போய் மூக்கு நுழைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு நேரம் பொறுமையை கடைபிடிச்ச நம்ம திவாகர் இதுக்கு மேல பொறுமையை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அட சும்மா இருமா அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டோன்னே அதை எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ களத்துல இறங்கி கதகளியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரம்யா ஜோ திவாகர் கிட்ட இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட நீங்க படிச்சவர் தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையில பார்வதி வந்து சப்போர்ட் பண்ணும்போது ரம்யா ஜோ பார்வதியை பார்த்து நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் கேட்டிருப்பாப்ல, யாருக்குமா சப்போர்ட் பண்ணா, நீ படிச்சவதானமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாப்ல. அதாவது ரம்யா ஜோ ஸ்டார்டிங்ல கேட்ட கேள்வியை தான் இப்ப திவாகர் வந்து ரம்யா ஜோவை பார்த்து கேட்டிருப்பாப்ல. உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. அது எப்படி நீ என்ன பார்த்து அப்படி கேட்கலாம், எனக்கு படிக்கணும்னு ஆசை தான், எங்க வீட்டுல படிக்க வைக்க வசதி இல்ல, படிக்க வைக்க ஆள் இல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரிய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒரே வார்த்தை தான், அதை இவங்க கேட்கும் போது சரியாமா அதே வார்த்தையை திருப்பி அவங்கள பார்த்து கேட்கும் போது அது எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் ரம்யா ஜோவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே எமோஷனல் சென்டிமெண்ட் இங்கே தான் போய் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே அந்த வார்த்தையை கொண்டு போய் என்ன படிக்க வைக்க யாருமே இல்ல, நான் என்ன பண்ணுவேன், என்ன பார்த்து எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்க பாருங்க. திடீர்னு எஃப்ஜே வந்துட்டு என்னோட எஜுகேஷன் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. கடைசியா தான் தெரிஞ்சு அது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா காமெடிலாம் பண்ணி முடிச்சு விட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரம்யா ஜோ ஒரு பக்கம் என்ன பார்த்து எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு அழுததை பார்த்து மறுபடியும் எஃப்ஜே அங்கேருந்து வந்துட்டு இந்த மனுஷனுடைய வயசுக்காச்சும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதாவது சரி ரைட்டு தான், தர்பூசணியே பொழக்கப்பட வேண்டும், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, அதுக்குன்னு சும்மாவே எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு என்ன தோணும். அது மட்டும் இல்லாம அந்த மனுஷனுக்கு ஒரு வயசு இருக்கு, அந்த வயசுக்கான மரியாதையை இந்த சின்ன பையன் கொடுக்கணுமா இல்லையா. யோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யாரை பார்த்தியா யோன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை நீட்டின உடனே இங்க பாரு கையெல்லாம் நீட்டினா வெட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. இப்படி சாதாரணமா கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லிட்டு காமெடியில் ஆரம்பிச்ச பிரச்சனை கடத்துல கையை வெட்டுவேன் விரலை வெட்டுவேன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்களா. இந்த பிரச்சனையை இப்ப எப்படி தானே சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த வீட்லயே ரொம்ப பொறுப்பான மனுஷன் தான் யாரு, நம்ம சபரி தானே. இப்ப பாருங்க சார் என் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் களத்துல இறங்கி ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு மாதிரி ஒரு 15 வாட்டி ஒரு நிமிஷம் சொல்லி 15 நிமிஷத்தை எடுத்து கடைசியில ஒரு வழியா எல்லாருமே அமைதியானதுக்கு அப்புறமா நம்ம திவாகர் கிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேட்டாப்ல. எல்லாரையும் தப்புன்னு சொல்றீங்களே, உங்க மேல எந்த தப்பும் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாரிப்பா நீ கேட்ட கேள்வி என்ன திருத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல திருந்த வில்ல மாதிரி திருந்திடுவார் போல அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. ஆனா அந்த மனுஷன் அப்ப நானும் தப்புன்னு சொல்றியாப்பா, அப்ப யாரும் தப்பு இல்லைன்னு சொல்றியா, யாரும் பாடி போப்பா இப்படிதான் படி பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பண்ற சரி அது ஒரு மனுஷன் உண்மையிலேயே ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால வளைச்சு அடிக்கிறீங்க சுத்து போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு, அதுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா சும்மாவே ஒருத்தன் கிடைச்சிட்டான், இவனை அடிச்சா கேட்கறதுக்கு ஆளே இல்லை, அதனால வாங்கடா எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கும்பலா கிளம்பி வந்தா என்னடா நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல இன்னொரு பக்கம் எஃப்ஜே எல்லாம் யோன்றான், கொஞ்சம் அமைதியா இருக்கு, எதுக்கு வயசு மரியாதை இல்லாம இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். சரி அவர் தான் சாரி கேட்டார்ல, இந்த பிரச்சனை இதோட முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயாச்சும் முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு பிரச்சனை போக எல்லாரும் சேர்ந்து அந்த மனுஷனை அடிச்சுட்டே இருந்தா அந்த மனுஷன் என்னதான் செய்வாருன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல கமருதீன் வந்து அட விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தாப்ல, அட போயா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை தட்டி விட்டாப்ல. கடைசியில அந்த மனுஷன் என்னைய பிடிச்சி தள்ளி விடுறியா, இப்ப பாடுறா அதை வச்சு நான் கண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்
ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி அவர் வந்து திவாகரை பிடிச்சி தள்ளி விடன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்வதி பார்த்தாங்க யாரை தள்ளி விட்டா, கமுருதி தள்ளி விட்டா அப்படியா, இரு நான் அதை வச்சு கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல, நமக்கு எதுவும் காட்டல. கடைசியா திவாகர் கேமரா முன்னாடி போய் மக்கள் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இங்க பாருங்கம்மா, நான் ரொம்ப நேச்சரா தான் இருக்கேன், அதாவது யாரு வேணாம்னு நினைக்கணும் அவங்க கிட்ட தள்ளி தான் இருக்கேன், ஆனா எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்கம்மா, இதுல கரெக்டா பேசுறது யாருன்னா பார்வதி மட்டும் தாமா அப்படின்ட்டாப்ல. அதாவது இப்போதைக்கு இந்த வீட்டுக்குள்ள நம்ம திவாகரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது சப்போர்ட் பண்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி தானே. அதனால பார்வதியை ஒரு கூட சேர்த்துக்கிறாப்ல. அண்ட் கடைசியா எல்லாருமே சேர்ந்து என்ன சாரி கேட்க சொல்றாங்க தோத்து, ரம்யா ஜோ யாரும் சாரி கேட்க சொல்லவே மாட்டாங்கம்மா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சேர்த்தே சொன்னாப்ல. செய்யாத தப்புக்களை நம்ம பண்ணன்ற மாதிரி கொண்டு வராங்க, எல்லாருமே என்னதான் வந்து சாரி கேட்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு சில லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன், போய் என்னன்றதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போய் எடுத்து பார்த்தா அதுல காபி பவுடர் முட்டை இதெல்லாம் இருந்துச்சு. முட்டை காபி பவுடர்லாம் லக்ஸரியில வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் லக்ஸரின்னு சொல்ல வராங்க போல இருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 7 முட்டையை வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சு முட்டையை எடுத்து வந்துட்டாங்க. யார் யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பொரிச்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்டதும் அவங்களும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா நம்ம துஷார் என்ன பண்ணாப்ல, அதை வாங்கி அவன் மட்டும் தின்ட்டு போகாம அதுல ஒரு பீஸை பிச்சு விக்ரமுக்கு ஊட்டி விட்டாப்ல, which is rule break. டீ காலையில இருந்து நான் குடிக்கலாமா, அதுல தண்ணி வச்சிருக்கேன். அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மட்டும் தான் அனுபவிக்கணும், பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். அந்த ஃபுட்டை டேஸ்ட் கூட பார்க்க கூடாது சமைக்கிறவங்க அப்படிங்கிறது தான் ரூல். ஆனா இங்க துஷார் வந்து எடுத்து ஊட்டி விட்டதுனால அது ரூல் பிரேக் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பிக் பாஸ் டீம் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்த கிரிஞ்சி அமைஞ்ச டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க குட்டியா ஒரு டீம் மீட்டிங் போட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் திவாகர் ஆரம்பிக்கிறாப்ல, இந்த வீட்லயே மோஸ்ட் பாப்புலர் ஃபேஸ்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கலையரசன், ஆமாமா திவாகர், கலையரசன், பார்வதி, ரம்யா இந்த 4 பேரை தான் மக்களுக்கே தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாதான். இதுக்கு பார்வதி மண்டையை வேற ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது டேய் திவாகரோட சேர்ந்து அம்புட்டு பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டீங்களாடா, 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்ற அளவுக்கு பயங்கரமா இருக்கீங்களா, இதுதான்டா உண்மையான டீம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. கணக்கான மக்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் நம்ம 3 பேர். இன்னொரு பக்கம் இந்த புள்ள சுபிக்ஷா, அந்த புள்ள பங்குக்கு அது ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணுமா இல்லையா, இந்த கேமே நான் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க போறேன் அப்படின்னு வர களத்துல இறங்கி இருக்கு இல்லையா. அதனால என்ன பண்ணுச்சு, சும்மா இருக்காம பார்வதி கிட்ட போய் இங்க பாருமா அழுக்கு இருக்கு பாருனே, எங்கம்மா அழுக்கு இருக்கு, அழுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா உங்க கிளாஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணாங்க. ஓ அப்போ நான் கிளாஸ் போடல, எனக்கு கண்ணு தெரியலன்ற மாதிரி சொல்ல வரியா, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வார்த்தையை அளந்து பேசு அப்படிங்கிற மாதிரி பார்வதி பயங்கரமா திட்டி விட்டாங்க. அக்கா நான் அப்படி சொல்ல வரலக்கா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா எப்பவுமே கிளாஸ் போட்டிருப்பீங்களேன்னு சொல்ல வந்தேன். நான் கிளாஸ் போடல, லென்ஸ் போட்டு தான் இருக்கேன். இந்த இடுப்பு வலி வருதா, இந்த கிளாஸ் போடலையா, இந்த நக்கல் நையாண்டிலாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் கடுப்பாயிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ சுபிக்ஷாவை நல்லா செஞ்சு விட்டாங்க. அந்த கிண்டலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கிண்டலா பேசல. இல்ல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்வதி சுபிக்ஷாவை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிற அதே இடத்துல தான் ரம்யா ஜோவும் இருக்காங்க, அரோராவும் இருக்காங்க. ஆனா 2 பேருமே வந்து சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமா கடுப்பாயி நீங்க 2 பேரும் நம்ம டீம் தானா இல்ல ஆப்போனன்ட் டீமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இப்ப பாரு நான் கண்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா கிளம்பிட்டாங்க. அது எப்படி நீங்க அப்படி கேட்கலாம், இவ்வளவு பெரிய அலிகேஷனை நீங்க எங்க மேல எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அலிகேஷன்ற அளவுக்கு பெரிய இஷ்யூவா அப்படிங்கிற மாதிரி நம்மளே மண்டையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பேர் வந்து இந்த டீம் தானா இல்ல வேற எங்கேயும் இருக்கீங்களா, பெரிய அலிகேஷன் வந்து. இதுல அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், நீங்க ஃபாலோ பண்ற அதே ஸ்டைல தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ஸ்ட்ரிக்ட்டா வேலை வாங்குறீங்கன்னா நான் ஃபன்னா வேலை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவாகர் 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிருந்தாங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிப்பாரு, இந்த ரம்யா ஜோவும் சரி சுபிக்ஷாவும் சரி சரியான விஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆமா 2 பேரும் சரியான விஷம் தான், அதனால அரோரா விஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் முடிவு பண்ணிடக்கூடாது. இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அதுவும் விஷம் தான், என்ன கொஞ்சம் கம்மி விஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா கிட்டயும் ஒரு விஷமும் இருக்கு, இவங்க அளவுக்கு. பிக் பாஸ் கிட்ட ஒரு டாஸ்க் லெட்டர் வந்துச்சு. அதாவது இதுக்கப்புறம் குடிநீர் தடை இல்லாம கிடைக்கும், எப்பெல்லாம் கேமரா எடுத்து கேக்குறீங்களோ அப்பெல்லாம் குடிநீர் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது நேற்று தானே ஏதோ ஸ்டோர் ரூம்ல டக்குன்னு சவுண்ட் கேட்கும், அந்த சவுண்ட் கேட்ட உடனே போய் தண்ணி பாட்டில் எடுத்து வந்துடணும், அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு ஒரு தண்ணி பாட்டில் குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன அப்படியே மாத்திட்டீங்க, இப்போ அந்த டாஸ்க் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே சில பவர்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல ஒன் ஆஃப் தி பவர் என்னன்னு சொல்லி
சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா. சோ அகைன் ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க. சோ பிக் பாஸ் பார்த்துட்டு என்ன பண்ணாப்ல, கேஸ் ஆஃப் பண்ணி விட்டாப்ல. இங்க பாருங்க சார் எவ்வளவு மிச்சம் இருக்குதுன்னு, ஆனா நம்ம சாப்பிட முடியாது. சரி இப்படி கேஸ் ஆஃப் பண்ணி விட்டா என்ன பிக் பாஸ் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படி சொல்லிட்டு எவனாச்சும் வந்து கேட்பான்னு சொல்லி பார்த்தா கேஸ் ஆஃப் ஆன விஷயமே அங்க இருக்கிற எவனுக்கும் தெரியல. அப்புறம் பிக் பாஸே வந்து கேட்கறாப்ல, ரூல் பிரேக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பிக் பாஸ் சாப்பிட்டுட்டோம் பிக் பாஸ். அது இல்ல வேற ஒண்ணு அப்படின்னாப்ல. வேற ஒண்ணா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது குடிநீரை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு ரூலா சொல்லியிருக்கும் போது ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்து அரிசியில ஊத்திருப்பாங்க. ஸோ அகைன் அது வந்து ரூல் பிரேக். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்க கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. சரி ஓகே, இப்படி ரூல் பிரேக் பண்ணதுக்கு கேஸ் ஆஃப் பண்ணது தான் வந்து பனிஷ்மெண்ட் போல இருக்கு. எப்ப ஆன் ஆகுன்றது தெரியாது போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கறத அப்புறமா சொல்றேங்கிறாரு. இந்த விதிமீறலுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. பார்வதி பாருங்க, கனியக்காக்கு ஓசிடி இருக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. ஓசிடினா வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா கிளீனா வச்சுக்கணும், தொடச்சு வச்சிருப்பாங்கல்ல. லாஸ்ட் சீசன் பவித்ரா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை ஏன் கேட்கறாங்க அப்படின்றது அவங்க கேட்ட உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. வீட்டுக்கு வந்த முதல் நாளே டேப்பை திறந்து கையை வச்சிருப்பாங்க. அப்போ கனி சொல்லியிருப்பாங்க, கையை வச்சுட்டு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்க்கா நான் தண்ணி பிடிச்சி நான் தானே குடித்தேன், இதுக்கு கீழே ஊற்றணும்னா கை வச்சுட்டல அதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் அப்போவே சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தை நோட் பண்ணி எங்கேயாச்சும் கொண்டு வந்து லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த ட்ரிங்கிங் வாட்டரை உள்ளே ஊற்றுனதுக்கு உங்களுக்கு ஓசிடி இருக்கா, இது ஏன் நான் கேட்குறேன்னா நீங்கள் அங்கே அப்படி பண்ணீங்களே அதனால எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கனி டிவி கேட்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓசிடி இருக்கா? எனக்கு ஓசிடி கிடையாது. அதுக்கப்புறமா பிக் பாஸ் என்ன பண்ணாப்ல, ரெண்டு டீமுக்கு உட்கார வச்சு இப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட ஏதோ பெரிய பனிஷ்மெண்டா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் பிக் பாஸ் ஹவுஸுக்கும் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற ஒரு ஆள் டீலக்ஸ் வீட்டுக்கும் போகணுமா. இதுதான் பனிஷ்மெண்ட்டா. நல்லா இருக்கியா உங்க பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்வாப் ஆக போற அந்த ஆள் யாரு அப்படிங்கிறத உங்க டீம்ல நீங்களே டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா டீலக்ஸ் டீம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அரோரா ஸ்டார்ட் பண்ணாங்க. காந்தி இன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை விட்டுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா நேற்று விட்ட வார்த்தைக்கு அவன் நாமினேஷன்ல சொல்றான், ஒரு நாள் கூத்துல சொல்றான், இன்னைக்கு காலையில் அப்படி என்ன வார்த்தையை விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் அந்த டீமுக்கு போயிடுறேன் நீங்களே சொன்னீங்களே. நான் அப்படிலாம் சொல்லல, இல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ வேற சப்போர்ட் பண்ண. இல்ல அவர் அப்படி சொல்லல, அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி துஷார் ஒரு பக்கம் சொல்ல. இங்க பாரு நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல, எனக்கு டீ வேணும் அவ்வளவு தான் சொன்னேன், நீங்களா கட்டுக்கதெல்லாம் கட்டாதீங்க, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லிட்டாப்ல. கடைசியா என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியல, துஷாரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறதுக்கு நாங்க துஷாரை சூஸ் பண்ணிருக்கோம். சரி ரைட், அப்படியே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல எல்லாருமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனா நிறைய பவர் கிடைக்கும், சொகுசா இருக்கலாம், அதனால நான் போறேன் அம்பிட்டு பேர் அடிச்சுக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா எவனும் நான் போக மாட்டேன்னு அடிச்சுக்கிறான். போறேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் வியானா மட்டும் தான். சரி ரைட் கிளம்புமான்னு சொல்லிட்டு இங்க இருந்து வியானாவை அந்த டீமுக்கும் துஷாரை வந்து இந்த டீமுக்கும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற பேரில் நம்மளெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல. காலையிலேயே குழி தோண்டி புதைச்சி விட்ட கண்டென்ட்டை மறுபடியும் தோண்டி எடுத்து வியானா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வியானா கிட்ட நம்ம பிரவீன் வந்து பூரி வேணுமான்னு கேட்டாரா, அதுக்கு இவங்க வந்து வேணும்னு சொன்னாங்களா. அப்போ பூரியை கொடுத்துட்டு ரெண்டு சாரியும் கூடவே கேட்டிருந்தா அப்போவே மன்னிச்சிருப்பாங்களாம். ஆனால் அவர் என்ன சொன்னாரா, இல்லை நீ ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருந்ததுனால இந்த பேட்ச் எல்லாம் கிடச்சிச்சு, அதனால ஒரு மைண்ட் அப்செட்டில் இருந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்றதை காட்டுறதுக்காக என் கூட வந்து ஒரு சண்டை ஒன்று போட்டியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா. அப்போ அவங்க வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஊழ விட்டு போனாங்களாம். ஊழ விட்டு போனதுக்கு அப்புறம் இவர் போயிட்டு மறுபடியும் சாரி கேட்டாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மன்னிச்சிட்டாங்களாம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஊழ விட்டதுக்கு தானே இவன் சாரி கேட்டான், ஆனால் நம்ம ஆக்டிவா இல்லைன்றதுக்காக வந்து நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொன்னானே, அதுக்கு அவன் சாரி கேட்கவே இல்லையே அப்படிங்கிறத யோசிச்சு இப்போ வந்து அதை கேட்க வந்திருக்காங்களாம். இப்போ வியானா கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் பாதி பேருக்கு புரியலங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அப்சரா உள்ள வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்சரா இந்த சீசன்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ கேட்ட சாரியே ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவ ஃபீல் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நான் ஒரிஜினலா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்லிட்டா. அடுத்ததா நீ ஆக்டிவா இல்லங்கிறதுனால பேட்ஜ் கிடைச்சிச்சு, அந்த பேட்ஜ் கிடைச்சதுனால நீ என்ன பண்ணிட்ட, ஒரு ஆக்டிவா இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னியாமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் கிளம்ப, நானும் அப்படி சொல்லலையே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் பின்னாடியே போறாங்க. இரியா கண்டென்ட் குடியான்னு சொல்லிட்டு எவ்வளவும் கேட்டோம். கடைசி வரைக்கும் பிரவீன் எனக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அப்படி சொல்லவே இல்லை, நீ சொல்லவே இல்லைன்னு தான் நானும் சொல்றேன், அப்சரா தானே சொன்னாங்க, நீ அப்சராட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு பக்கம் துரத்தி போனாலும் கடைசி வரைக்கும் பிரவீன் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாப்ல. சரி போ, நீ கண்டென்ட் கொடுக்காத என்ன, நான் கியூட்னஸ் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனோட கிளம்பிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சின்னதா இந்த லட்டு துண்டு விழுந்துச்சுன்னா மொத்த ஈ வந்து குமியும் தெரியுமா, அந்த மாதிரி கண்டென்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைச்சுன்னா 50 பேர் வந்து குமிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் எதோ பண்ணிட்டு இருக்காங்க. வாலண்டரா பல கண்டென்ட்டை வேணும்னே கிரியேட் பண்றாங்க. அப்படிங்கிறதுனாலயே நம்ம பார்க்கறதுக்குமே பெருசா சுவாரஸ்யமா இல்லை. காலையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் அந்த பிரச்சனையில சுவாரஸ்யம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா இல்லை. ஏன்னா எல்லாருமே ஃபேக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது. அதுக்கப்புறமா பிக் பாஸ்லேயே ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான டாஸ்க் ஒன்று வைப்பாங்க இல்லையா, அதாவது கதை சொல்ற டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை இந்த சீசன்லையும் விட்டு வைக்கல. டெய்லியும் 3 பேர் கதை சொல்லுவாங்களாம். அப்படியே எல்லாரும் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிறதுலே பெஸ்ட் கதையா 2 பேரை சூஸ் பண்ணி அந்த 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரைட், அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக வச்சு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 50 பேரும் களத்தில் இறங்கிடுவாங்களா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு 3 பேர் நாங்கள் வந்து கதையை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நந்தினி, திவாகர் அண்ட் கெமி. நந்தினி, கெமி, திவாகர் சார். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நந்தினி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க கதையை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அந்த கதையை சொல்லும் போதும் பயங்கர எமோஷனலாக ஃபுல் ஸ்டோரியுமே அழுதுகிட்டே தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை, நான் வந்து என் லைஃப்ல பார்க்காத ஸ்ட்ரகிளே கிடையாது, நானும் என் தம்பியும் கோவிட்ல பயங்கரமா கஷ்டப்பட்டோம், எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, நாங்கள் ஹாஸ்டல்ல தான் வந்து தங்கி இருந்தோம், இப்போ நாங்கள் 2 பேருமே நல்ல ஸ்டேஜில் இருக்கோம், இப்போ நான் பிக் பாஸ்ல இருக்கிறது தான் என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. அண்ட் அடுத்தா கெமி வந்தாங்க. கெமியோடைய ஸ்டோரியுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. சொந்த வீட்டிலே எனக்கு மரியாதை கிடைக்கல, அது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பேஸ்கெட் பாலில் சில்வர் மெடல்லாம் ஜெயிச்சாலுமே பாலிடிக்ஸ் மூலியமாக நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே நிறைய இடத்துல நான் வேலை பார்த்து நிறைய ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் லவ்வில் போய் விழும்போது கூட அந்த பையனுடைய லோனுடைய இஎம்ஐ முடிக்கிற வரைக்கும் அவன் லவ் பண்ணிட்டு இஎம்ஐ முடிஞ்ச உடனே கழட்டி விட்டு போயிட்டான். ஸோ எனக்கு லவ்வுமே எனக்கு சரியா செட் ஆகலை, நான் அதுலேயுமே ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப லவ் பண்ணேன், அவனோட லோனுக்கும் மாசம் இஎம்ஐ எல்லாம் கட்டினேன், அவனோட லோன் முடிஞ்சிச்சு, லவ்வும் முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம இருக்கும்போது கிரவுட் ஃபண்டிங் பண்ணிருக்காங்களா, யாருனே தெரியாத பல பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா தவறிட்டாங்க, அவங்க அம்மாவும் உடம்பு சரியில்லாம இருக்காங்களா. அண்ட் மீடியா லைஃபை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை மூஞ்சி ஆம்பளை வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதையே பாசிட்டிவா மாற்றி நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ என்னால் முடியும்னா எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியை வந்து முடிச்சாங்க. தன்னையும் தன் குடும்பத்தையும் மொத்தமா பார்த்துக்கிட்டு காப்பாத்துறது ஆம்பளைத்தனம்னா நான் ஆம்பளை தான். அண்ட் அடுத்த திவாகர் களத்தில் இறங்கினாப்ல அந்த மனுஷன் உண்மையிலேயே ஸ்டோரி சொன்னாரா இல்லை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாரான்னு தெரியல. ஒரு பக்கம் பார்வதி கேள்வி கேட்க பதில் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனால் இன்டர்வியூலாம் வழக்கமாக என்னத்தை பேசுவாப்லையோ அதுதான் இங்கேயும் ஆரம்பிச்சாப்ல. நான் யூடியூபர் இல்லை, நான் யூடியூபர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டன் ஃபோனில் தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டேன். நான் ஃபேமஸ் ஆனதை பார்த்து பல பேர் போராமப்பட்டாங்க. குறிப்பாக மீடியா ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் இருக்கிற இடத்துல என்னால் வர முடியலையேன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சலில் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. பட் மீடியாவில் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவான், எனக்கெல்லாம் கிடைக்கல, உங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. உண்மையிலே வழக்கமா எல்லா இடத்துலயும் சொல்வார் இல்லையா, டாக்டர் ஆக்டர் ஆகலாம், ஆனா ஆக்டர் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கையும் அடிச்சாப்ல. அதுக்கப்புறமா நான் பாடி ஷேமிங்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கடைசியா என்னதான் இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இருந்தாலும் நான் சிங்கிளாக இருக்கிறது எனக்கு வருத்தமாக தாங்க இருக்குது. ஒரு பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணை பார்த்த உடனே கனவு உலகத்தில் அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவேன். எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு. 3ஆவது நாள் இன்னொரு பொண்ணை பார்ப்பேன், திரும்பவும் கனவு உலகத்தில் ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு 2 நாளைக்கு ஃபீல் பண்ணுவாராம். இப்படியா ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கிறதுனால இப்ப ஏற்பட்ட கஷ்டத்தை தினம் தினம் ஒரு அனுபவிச்சுக்கிட்டே இருக்காராமா. ஆரம்பத்துல எல்லாம் ரிஜெக்ட் ஆகுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா, அதுல இருந்து மீண்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். ஒரு வாழ்க்கையில கடந்து வந்த கஷ்டங்கள் 2 நாளைக்கு ஃபீல் பண்ணார் இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து கொட்டுன்னு கொட்டிட்டு கேட்டா இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா. இது எல்லாமே நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் தான். ஒரு வழியா 3 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. நம்ம விக்ரம் பார்த்தாப்ல, என்ன இன்னைக்கு எல்லாருமே கண்டென்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, சரி நம்மளும் ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணாலும் திவாகர் தான்.
நேராக திவாகர்கிட்ட போனாப்ல. அது என்ன யூடியூபர்னா கேவலமாக சொல்கிறீங்க, நான் யூடியூபர்னா பெருமையாக சொல்லுவேன் தெரியுமா, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், 12 எம்ப்ளாயி வச்சு ரன் பண்ணுறேன், அதுதான் எனக்கு சோறு போடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே இங்கே பாருப்பா, நீ யூடியூபர்ங்கிறத பெருமையாக சொல்லிக்கோ, ஏன்னா நீ யூடியூபர், நான் யூடியூபர் இல்லை, அதனால நான் யூடியூபர் இல்லைன்றதை சொன்னேன், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விக்கல்ஸ் விக்ரம் போயிட்டாப்ல. நம்ம சபரி வந்தாப்ல. அது ஒன்றும் இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் டோனுன்னு ஒன்று இருக்குல்ல, அட சும்மா இருப்படி எல்லாத்துக்கும் வந்துருவடிக்கு. அதாவது ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தருக்கு ஹர்ட்டாக தாங்க செய்யும், அதுக்கு நீ எவனும் பேசாமையே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச முக கொடுத்துட்றாப்புல. சபரி வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நல்லா பேசி ஸ்கோர் பண்ணாப்புல, அதே மாதிரி டெய்லியும் பேசி ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறாப்புல. ஆனால் அவர் பேசுறது திவாகர் கிட்ட எடுபட மாட்டுது. அவங்க புரிஞ்சுக்கிற விஷயம், அதுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திவாகர் ஒன்று யூடியூபர்னா கேவலம், அந்த யூடியூபர் தொழிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மென்ஷன் பண்ணல. நான் யூடியூபர் இல்லை, அதனால நான் யூடியூபர் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர்த்து இதை ஒரு பாயிண்டாக எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாருமே கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி சுற்றி போய் திவாகர் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து வந்து அந்த மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்படின்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் திவாகரை வளர்த்து விட போறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைமையான்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டென்ட் பண்றோம்னு சொல்லி களத்தில் இறங்கி யாராச்சும் தெரியாம ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுட்டா அதை பிடிச்சி ஒரு பிரச்சனை பண்ணி அது மூலியமா கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குது அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஏதோ ஃபேக்கா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் எல்லாருக்குமே ஈஸி டார்கெட் வந்து திவாகர் அப்படிங்கிறதுனால கும்பலா சுத்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அது திவாகருக்கே பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சுக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.